ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சட்னிங்க, முள்ளங்கி சட்னிங்க. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது நல்லா வறுக்கணும், செவந்து வரட்டும். செவந்துருச்சுங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, கருவேப்பிலை ஒரு கொத்துங்க, நல்லா வதக்கணும். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் அதில் இருக்க எண்ணெயிலேங்க ஒரு 4 பல் பூண்டு, இப்போ முள்ளங்கி ஆட் பண்ணிக்கணுங்க. நான் ஒரு பெரிய முள்ளங்கியாக ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ வதக்கியாச்சுங்க, முள்ளங்கி வதங்கிடுச்சு. ஒரு 3 பீஸ் தேங்காய்ங்க, 3 பீஸ் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது, 3 பீஸ் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதோடு ஆட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பராக ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெடி ஆக போகுது. இது வறுக்கிறதெல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ இதை ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ சட்னி தாளிச்சிக்கலாங்க. அதே கடாய் வச்சு கடுகு போட்டுக்கலாங்க. இது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அவ்வளோதான், தாளிப்பு முடிஞ்சிடுச்சு. இப்போ சட்னியில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ரெட் கலரில் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து தக்காளி தோசை பண்ணியிருக்கேங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக தாங்க வந்து முள்ளங்கி சட்னி பண்ணியிருக்கேன். இப்போ சட்னி வச்சுக்கலாங்க. தோசை சூப்பராக இருக்குங்க பாருங்கள். இதோட வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.